சென்னையில் வெயில் காலத்தில் மழை பெய்யுது பாருங்க. ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி காலையிலேயே நல்லா மழை பெஞ்சது. நிறைய ஏரியாவில் பெய்யலைன்னு நினைக்கிறேன். ஆனால் சூடு தான் கிளப்பி விட்டது. ஆனாலுமே மழையை பார்த்தா கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கும். யாருக்கெல்லாம் மழையை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். ரொம்ப சூடாக இருக்கனால பஜ்ஜி போடலை. இல்லைன்னா மழை பார்த்தா விட்டு எனக்கு அப்படியே பஜ்ஜி போட்டு நல்லா சூடாக டீ குடிக்கணும்னு தோணும். ஸோ லன்ச் டைம் ஆகும்போது சாதம் வச்சுருக்கேன். காலையில் இட்லியும் வேர்க்கடலை சட்னியும் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை. ஸோ ரூப்சந்த் ஃபிஷ் வாங்கியிருந்தார் ஹஸ்பண்ட். அதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி, 1 டீஸ்பூன் ஜீரகம், மிளகாத்தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள், மஞ்சப்பொடி, கொஞ்சம் உப்பு, அது கூடவே எனக்கு கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு 5-6, கார்ன்ஃப்ளவர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். லெமன் வேணும்னாலும் நீங்கள் ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சிக்கலாம். இல்லைன்னா 1 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அது ரெண்டுமே சேர்க்கல, மறந்துட்டேன். ஸோ இந்த பேஸ்ட்டில் நல்லா எல்லா பீஸ்லேயும் அப்ளை பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் வச்சிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா முந்தின நாள் நைட்டே கூட நீங்கள் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா ஃப்ரை பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள், எல்லா ஃபிஷ்லேயும் அப்ளை பண்ணி வச்சாச்சு. ஸோ இன்றைக்கி குழம்புலாம் வைக்கல, சாம்பார் தான் பண்ண போகிறேன். டெட்டு பாருங்கள், மீன் வாசனை அடிக்கிறனால உட்காந்துட்ருக்கான். சிட்டுக்கு அவ்வளோவா பிடிக்காது. இவனுக்கு மட்டும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு கொடுத்துடலான் இருக்கேன். சாம்பாருக்கு காயெல்லாம் கட் பண்ணியாச்சு. ஒன்று புதுசாக அதை விட மாட்டோம் பார்த்திங்களா. அந்த மாதிரி அதே மண்சட்டியில் தான் நேற்று காரக்குழம்பு பண்ணியிருந்தேன். இன்றைக்கி அதுலேயே தான் சாம்பார் பண்ணலாம் அப்படின்னு எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் தாளிச்சிக்கிறேன். சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா 3-4 கத்திரிக்காய், 1 கேரட் சேர்த்துருக்கேன். முருங்கைக்காலாம் இருந்தால் நல்லாயிருக்கும். சரி, இது 2 தான் இருந்துச்சு, அதனால் அதை போட்டு சாம்பார் வச்சிடலாம் அப்படின்னு மிளகாய் வத்தல் 1 கிள்ளி சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டாலும் நல்லாயிருக்கும் சாம்பாருக்கு. கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வெங்காயம், பச்சை மிளகா 2 எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து கொஞ்சம் கண்ணாடி பதம் ஆற அளவுக்கு வதக்கிடலாம். பொடியாகவும் கட் பண்ணலாம். எனக்கு இந்த மாதிரி சாம்பாரில் கொஞ்சம் வெங்காயம் நீளமாக கட் பண்ணி போட்டால் பிடிக்கும். முக்கால்வாசி என்ன பண்ணுவேன், எல்லாத்தையும் போட்டு குக்கரில் வச்சுட்டு லைட்டாக இறக்குனதுக்கப்புறம் புளி போட்டு தாளித்து விட்டுருவேன். எப்பயாவது தான் இந்த மாதிரியெல்லாம் ப்ராப்பராக சாம்பார் செய்கிறது. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த காய், தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிற போகிறேன். கத்திரிக்காய் மட்டும் லைட்டாக கொஞ்சம் கலர் மாறினா போதும், அந்த அளவுக்கு வதக்கிக்கிறேன். ஸோ சாம்பார் என்ன எல்லாருமே செய்கிறது தான், சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும், அவ்வளோதான். ஸோ இப்போது கத்திரிக்காய் கொஞ்சம் வதங்கிருச்சு. உப்பு சேர்த்துக்கிறேன், மஞ்சத்தூள் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்க வேண்டியது தான். கடையில் வாங்குகிற சாம்பார் தூள் தான், அம்மா இருந்த வரைக்கும் அரைச்சி கொடுப்பாங்க. ஸோ பாருங்க, இப்போது புளித்தண்ணி கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருந்தேன். இப்போ சாம்பார் தூள் ஒரு 5-6 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். காரம் பத்தலை அப்படின்னா கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள், மல்லித்தூள் கூட சேர்த்தா வாசனையாக இருக்கும். அவ்வளோதான். இந்த காய் கொஞ்சம் வேகட்டும். புளித்தண்ணியும் தண்ணியும் தேவையான அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஸோ இது நல்லா வெந்துருச்சு பாருங்கள் காயெல்லாம். பருப்பு காலையிலே ஏஞ்சதும் குக்கரில் வேக வச்சுட்டேன். இப்போல்லாம் என்ன பண்ணுறது, பருப்பை நைட்டே ஊற வச்சிடுறது சாம்பார் அப்படின்னா. யாரோ சொல்லியிருந்தீங்க இல்லையா, அதனால் கொதித்து அந்த நுரை வந்ததுக்கப்புறமா எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் எண்ணெய், மஞ்சத்தூள் போட்டு மூடி போட்டு ஒரு 2-3 விசில் விட்டால் பருப்பு நல்லா வெந்துடுது. அவ்வளோதான். அது கூட பருப்பும் சேர்த்தாச்சு. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா மல்லி இலை தூவி இறக்கணும் அப்படின்னா சாம்பார் ரெடி. கொஞ்சமாக வெல்லம் கூட சேர்த்துப்பேன். இன்றைக்கி வெல்லம் சேர்க்கல, டேஸ்ட் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வெல்லம் சேர்த்தாலும் நல்லா இருக்கும். எடுத்துருக்கான். சத்தம் கேட்குதா பாருங்கள். வீடியோ பார்க்குறது இப்படி தான், ஃபுல் சவுண்டு வச்சுட்டு இயர்ஃபோனும் போட மாட்டாங்க, இப்படி தான் கேட்பாங்க. உங்கள் வீட்லேயும் இப்படி தானான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுவாது பரவாயில்ல, அதில் சத்தம் கேட்டுகிட்டே இருந்தால் தான் தூக்கம் வரும் போல். அப்படியே தூங்கிட்டு இருப்பாங்க. நம்ம போய் ஆஃப் பண்ணோன்னா கேட்டுட்டு முழிச்சிட்டு தான் இருக்கேன், எதுக்கு ஆஃப் பண்ணேன் அப்படின்பாரு. ஸோ செம்ம காமெடியாக இருக்கும். கொஞ்சம் வயசானால் இந்த மாதிரி ஆயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மீன் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஒரு 2-3 பீஸ் எடுத்து ஃப்ரீசரில் வச்சிட போகிறேன். தேவையானப்போ எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த பக்கம் பாத்திரம் எல்லாம் அப்பப்போ கழுவிட்டேன், அதனால் கிச்சன் வேலை ஃபுல்லாக முடிஞ்சது. சிட்டுட்டுக்கு பின்னாடி வேக வச்சுருக்கேன் பாருங்கள் ஃபிஷ்ஷு. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா திருப்பி போட்டு முறுமுறுன்னு ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம். ரூப்சந்த் அப்படின்னு சொல்லிட்டு பிளிங்கிட்டில் தான் ஆர்டர் போட்டேன். இது ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷாக, இது கடல் மீன் இல்லாமல். தமிழில் இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
அவ்வளோதான், மீன் ஃப்ரை பண்ணால் லஞ்ச் சர்வ் பண்ண வேண்டியது தான். மழை வந்து விட்டு விட்டு பெஞ்சிட்டே இருந்தது கிட்டத்தட்ட மத்தியானம் வரைக்கும். ஸோ பாருங்கள், நல்லா சூப்பராக ஃபிஷ் ஃப்ரை ரெடி. அவ்வளோதான், நல்லா சுட சுட சாதம், சாம்பார், அப்பளம் இருந்தால் கூட போதும். பிளேட்டு பாருங்கள், எப்பயுமே நீட்டாக இருக்கணும். அதை தொடச்சிட்டு ஃபிஷ் ஃப்ரை வச்சிடலாம். அவ்வளோதான், சிம்பிள் லஞ்ச் ரெடி. வாங்க சாப்பிடலாம். காலையில் மழை பெஞ்சிட்டு இருந்ததில்ல, இப்போ பாருங்களேன் எவ்வளோ அழகாக கிளியராக இருக்குது அப்படின்னு. பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் தெரியும் அந்த பக்கம். அது எந்த ஏரியான்னு தெரியல, அநேகமாக போரூர் தெரியும். அதுக்கப்புறமும் அந்த பக்கம்லாம் இருக்குது பாருங்கள் பெருசாக. அங்கெல்லாம் இந்த ஒயிட் அண்ட் ரெட் பில்டிங்கில் தான் கோமாளி மூவி ஷூட் பண்ணியிருந்தாங்க. அது பூந்தமல்லி போகிற வழியில் இருக்குது அந்த பில்டிங். ஸோ இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.